இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிற செய்தியின் தலைப்பு, தேவ பலத்தில் நிற்கிறாயா அல்லது மனித பலத்தில் நிற்கிறாயா? தேவ பலத்தில் ஓடுகிறாயா அல்லது மனித பலத்தில் ஓடுகிறாயா என்கிற ஒரு செய்தியின் தலைப்பின் அடிப்படையிலே நாம் தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஒரே ஒரு பாடலை பாடுவோம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தில் கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தில் கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஹல்லேலூயா. நல்ல பாட்டு, வீட்டில் போயிட்டு பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாரு. கடந்த 2000 அப்படின்னு சொன்னார் அவரு. 2000 அந்த ஆண்டுகளிலே சென்னை பட்டணத்தை வெள்ளம் சூழ்ந்த ஒரு நாட்கள். அப்போ அவங்க வீடே மறைஞ்சிருச்சான் வெள்ளத்துல. அப்போ வீட்டை விட்டு வெளியில வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த தண்ணியில ரொம்ப தூரம் நடந்து வராங்க, 2 பிள்ளைய கூட்டிட்டு அவங்க மனைவியோட. அப்போ அவர் கண் பார்வையை இழந்தவரா இருக்கிறாராம். அவங்க மன்னனுடைய உதவியால அப்படியே நடந்துட்டு வராரு. அப்போ அவங்க பையன் சொல்றாராம், அப்பா என்னால நடக்க முடியல, என்னை தூக்கிக்குங்கப்பா அப்படின்றாராம். அப்போ இவருக்குள்ள ஒரு யோசனை, எனக்கே கண் பார்வை கிடையாது, என்ன நடத்தி செல்ல ஆள் கிடையாது, ஆனா நீ என்ன தூக்கிட்டு போப்பா, என்னால நடக்க முடியலையே அப்படின்னு சொல்றியே. அப்ப அந்த மகனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, எங்க அப்பா குருடா இருந்தாலும் என்னை பத்திரமாய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. அப்பதான் அவர் நினைச்சாராம், ஒரு குருடனா இருக்கிற நம்மளையே நம்ம புள்ள நம்புது அப்படின்னா, நம்மளை படைச்ச தேவன், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர், நமக்கு பார்வை இல்லைனாலும் நாம் போய் சேர வேண்டிய இடத்துல நிச்சயமாய் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த நேரத்துல வந்துதான் இந்த பாடல் அவர் எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்பதான் அவர் சொல்றாரு, என்னுடைய மாம்சீக பலத்தால நான் நடக்கணும்னு பிரயாசப்படுறேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஒண்ணுமே நடக்கல. ஏசப்பா என்னை தாங்கி கொள்ளுங்க, உங்க கரத்துல என்னை ஏந்தி கொள்ளுங்க. எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்றீங்க? இந்த கால வேளையில நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், எவ்வளவோ போராடுறேன், யார்கிட்டயோ போய் நின்று பாக்குறேன், எத்தனை வேலைக்கு ஆகுதா? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அப்பதான் மைண்ட்ல ஒரு வார்த்தை வருது, ஏன் என்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வியை தான் நம்ம கரெக்டா கேட்கிறோம். யாரை பார்த்தோன்னா, ஏசப்பாவை பார்த்து, ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம். அப்பதான் சங்கீதம் 90:10 இப்படி சொல்லுது, எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 90:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம்,
பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அது நமக்கு வருத்தமும் சஞ்சலமுமா இருக்குதான். வேதம் அப்படிதான் சொல்லுது. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அது எனக்கு வருத்தத்தையும் எனக்கு சஞ்சலத்தையும் அளிக்கிறதா இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் மனித பலத்தில் இருக்கிறீங்களா, மாம்சிக பலத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம், நான் மனித பலத்தில் இல்லை, நான் ஆவிக்குரிய பலத்தில் இருக்கிறேன், நான் தேவனுடைய பலத்தில் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி தானே? ஆமாம், அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இப்போ சர்ச்சுக்கு வந்துக்கிறோம். அப்படிதான் என்ன பண்ணுவோம், நான் வந்து ஆவிக்குரிய பலத்தில் தான் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதே ஒரு 2 பேர் உள்ள வந்து ஒரு கன்னை வச்சுட்டு, நீ இயேசுவை மறுதலிச்சுன்னா உன்னை விட்டுருவேன், நீ இயேசு தான் தெய்வம்னு சொன்னீன்னா உன்னை நான் சுற்றுவேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க? தேவ பலத்தில் நிற்பீங்களா? நிற்கிறவங்க நிற்பீங்க, நிற்காதவங்க என்ன பண்ணுவீங்க? நிற்குமோ நிற்காதோ அப்படின்னு ஓடிடுவோம். எப்பா சாமி, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம், சாவுறவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மனித பலத்தில் இல்லைங்க, தேவ பலத்தில் இருக்கிறோம். ரைட்டு. ஒரு சின்ன ஜுரம் வருதுங்க, ஒரு சின்ன தலைவலி வருது, தேவ பலத்தில் நம்மளால் நிற்க முடியுதா அப்படின்னு சொன்னால் நிற்க முடியல. எடுத்தோடனே கேள்வி கேட்குறோம். ஆண்டவர் என்ன கேள்வி கேட்குறோம்? அதாவது இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலியாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்த உடனே எலியா ஜெபம் தான், போதும் ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க. எதுக்கு? தலைவலிக்கு. இப்போ அந்த தலைவலி நல்லாயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஜெபம் பண்ணுவோம் நினைக்கிறீங்க? எலியா எத்தனை நாட்கள் வாழ்ந்தாரோ அத்தனை நாட்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே, வாழ வைங்க ஆண்டவரே. சின்ன தலைவலிக்கு நம்ம தேவ பலன்ல நிற்க முடியல. மனித பலன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பது கிடையாது. மனித பலன் நிரந்தரம் கிடையாது. சின்ன ஜுரம் வந்தா, சின்ன தலைவலி வந்தா, மனித பலன் மாம்சிக பலன் நம்ம விட்டு ஓடிடும். ஆனா தேவ பலன் அப்படி கிடையாது. எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் இயேசுவையே வணங்குவோம். இதுதான் தேவ பலன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவ பலத்துல இருக்கிறீங்களா, மாம்சிக பலத்துல இருக்கிறீங்களா? இவன் உண்மையா? ஆண்டவருக்கே இப்ப டவுட் வரும் சிலர் மேல. ஏன்னா இந்த வாரத்துல நீங்க பண்ண சேட்டைகளெல்லாம் பார்த்து தேவ பலத்திலேயமா இருக்கிற அப்படின்னு என்ன பண்ணுவாரு. தேவ பலன் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தும். தேவபலன் எப்பொழுதும் தேவனுக்காய் நிற்கும். தேவபலன் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை விட்டு பின்வாங்காது. தேவபலன் இயேசுவுக்காக எதையாகிலும் சாதிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு நான் வாழ வேண்டும் என்கிற துடிப்போடு தான் இருக்குமே தவிர மாம்சிக பலன் தான் சொல்லும் செத்துரு, எங்கன்னா போயிடு. நேற்று திட்டினார்ல, பேசாத. அவங்களே வந்து பேசுகிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது. ஏமா சாப்பாடு போடுமா, போடுவோன்னு நினைக்கிறீங்க? தேவபலன் போய் பேசுங்க. தேவபலன் பணிவிடை செய்யும். தேவபலன் அவங்க பேசலாம் கூட போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். மாம்சீகம் சொல்லும், போவாத, பேசாத, அவங்களே போய் சாப்பிட்டுக்கிட்டோம், என்ன சாப்பிட்டல கழுவி வச்சுட்டு வா தட்டை. மாம்சீகம் சொல்லும், எப்பயுமே மறைமுகமான காரியங்களே செய்யி. தேவபலன் சொல்லும், கர்த்தருக்காக எதையாக வெளிப்படையாக செய்து கொண்டே இரு. அல்லேலூயா. நாம தேவ பலத்துல இருக்கிறோமா அல்லது மனித பலத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? மனித பலத்துல ஓடினோம்னா நம்மளால உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. தேவ பலத்துல ஓடுவோமானால் உலகத்திலும் நம்மால் சாதிக்க முடியும், ஆவிக்குரிய காரியங்களிலும் நம்மால் சாதிக்க முடியும். பிரியமானவர்களே, எலியாவை குறித்து நாம் முதலாவது பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 - 8 வரைக்கும் வேகமா வாசித்தீங்களா? 18வது அதிகாரம் 22, 23 வாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம எலியாவை குறித்து நாம பார்க்கிறோம். 18வது அதிகாரத்துல ஒரே ஒரு மனுஷன்
450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று கர்த்தரே தெய்வம் என்பதை விளங்க செய்தார். இது எப்படி நடந்தது என்று சொன்னால் தேவ பலத்தின் நிமித்தமா இது நடந்தது. 19வது அதிகாரத்துல இந்த விஷயம் ஒரு லேடி கிட்ட போகுது. அந்த லேடி அம்மா சொல்றாங்க எலியாவை பார்த்து, என்னுடைய 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்ற உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், நாளைக்கு இதே நேரத்துல நான் உன்னை என்ன பண்ணுவேன், சாகடிப்பேன். என் மக்கள் 450 பேரை சாவடிச்சல, அதே போல நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் உன்னை சாகடிப்பேன். ஒரு பொம்பளை யாரை பார்த்து பேசுறாங்க, தீர்க்கதரிசியை பார்த்து பேசுறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே எலியாவுக்குள்ள பயம் வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில செய்தியை கேட்ட உடனே நமக்குள்ள பயம் வரும். உணர்ந்துருக்கிறீங்களா? நீங்க உணர்ந்துருக்கிறீங்களோ இல்லையோ, நான் நிறைய உணர்ந்துருக்கிறேன். சில செய்தியை கேட்ட உடனே நமக்குள்ள என்ன ஆகுது, பயம் வருது. அந்த பயம் வந்த உடனே நமக்குள்ள இருக்கிற மாம்சிக பலன் நம்மை விட்டு வெளியே போய் விடுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், மாம்சிக பலன் என்பது நிரந்தரமானது அல்ல. இப்ப எலியாக்கு 18வது அதிகாரத்துல இருந்து தேவ பலன், ஆனா இங்க 19வது அதிகாரத்துல தேவ பலனே அவரை விட்டு நீங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ பலன் நீங்காதன்னு தானே நம்ம பார்த்தோம். ஆனா எப்படிப்பட்ட பயமோ எப்படிப்பட்ட தேவ பலனும் என்ன செய்யுதுங்க, உடைத்து போடுகிறது. பிரியமானவர்களே, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எடுத்த உடனே சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள். நம்ம பயந்தோம் அப்படின்னாலே நமக்குள்ள இருக்கிற தேவ பலன் நம்மை விட்டு வெளியே போயிடும். பிரியமானவர்களே, எந்த பிசாசு கிரியனா இருக்கட்டும், எந்த மந்திர மாந்திரிக கட்டுனா இருக்கட்டும், என்னன்னா இருக்கட்டும், நான் அடிக்கடி உங்ககிட்ட நான் கேட்டிருக்கிறேன், நமக்கு செய்வன பண்ணாமையா இருக்கிறாங்க, சூனியம் பண்ணாமையா இருக்கிறாங்க, எவ்வளவோ நடக்குது. அதையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஓடவே முடியாது. பிரியமானவர்களே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க. பயம் தேவ பலத்தை உடைத்து விடுகிறதா இருக்கிறது. கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே தேவ பலனை கொடுத்துருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் என் மீது தேவ பலனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பாருங்க, எலியா இந்த செய்தியை கேட்ட உடனே அழகா சூப்பரா ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம்? போதும் ஆண்டவரே, என் ஆன்மாவை என்ன பண்ணுங்க. அதை விட பக்கவா ஒரு வார்த்தை சொல்றாரு, என் பிதாக்களை பார்க்கிலும். ஆண்டவர் கேட்டாரா? எலியா நீ நல்லவனா கேட்டவனா கேட்டாரா? ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் யார் என்பது கர்த்தருக்கு நிச்சயமாய் தெரியும். நான் எங்கே விழுந்திருக்கிறேன் என்பது கர்த்தருக்கு நிச்சயமாய் தெரியும். என்னுடைய குறைவை ஆண்டவர் எப்பொழுதும் பார்ப்பது கிடையாது. அந்த குறைவிலிருந்து நான் மீண்டு வரதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருமே விழுந்தவங்க தாங்க. இயேசுவை தவிர எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். இயேசு பொறுத்த வரைக்கும் அந்த குறையிலே இருக்காத, மேலே எழுந்து வந்துடணும் அப்படின்னு தான் இயேசப்பா விரும்புகிறார். இப்போ எலியா சொல்றாரு, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜபத்தை பண்ண உடனே கர்த்தர் வந்து எலியாவை எடுத்துருவாருன்னு நினைப்பா அவருக்கு. நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் ஆரம்ப காலத்திலே பீடி பிடித்தேன், நான் சிகரெட் பிடித்தேன், நான் தகாத உறவிலே இருந்தேன், நான் தண்ணி அடித்தேன், நான் சினிமா தேட்டருக்கு போனேன், நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ணேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன். ஆண்டவர் பாப்பார், நான் கேட்டேனா நீ யாருன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாவற்றையும் இயேசு நன்கு அறிகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, ஒரு தேவதூதன் அனுப்புறாரு, போப்பா என் மகன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். தேவ பலன் இல்லாதபடிக்கு, அவருக்கு தேவ பலனும் இப்போ இல்லை, மாம்சிக பலனும். ஃபர்ஸ்ட் மாம்சிக பலன் போயிடுச்சு, இப்போ ரெண்டாவது தேவ பலனும் போயிட்டதுனால தான் அவர் என்ன பண்ணார், சூறை செடியின் கீழே படுத்துட்டார். ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை சோர்ந்து போய் இருப்பது எனக்கு சித்தம் அல்ல என்று சொல்லி அவரை தேற்றும்படியாய் சாப்பாடை கொடுத்து அனுப்புறார். இவர் என்ன பண்ணார், ஏஞ்சி நல்லா சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, படுத்து தூங்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ பலன் எப்படிங்க வரும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? ஜெபிக்கிறது மூலயமா தாங்க, ஆண்டவர் துதிக்கிறது மூலயமா தாங்க கர்த்தர் நம்ம பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். முன்னான அதிகாரத்தில் 450 பேரை வெட்டி கொன்ன ஒருத்தரால ஒரு அம்மாவுடைய பேச்சை கேட்டு சுருண்டு என்ன பண்ணிட்டாரு, படுத்துட்டாருங்க. அருமையான ஜெபம், என்னை எடுத்துருங்க ஆண்டவர். மீண்டும் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி, என்னப்பா இவன் ஏஞ்சி நடப்பான்னு பார்த்தா மறுபடியும் என்ன பண்றான், நீங்க எத்தனை முறை பலவீனப்பட்டாலும் அத்தனை முறையும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
என்னால் முடியல பாஸ்டர், ஏன் தான் இந்த தலைவலி வருதுன்னே தெரில, ஏன் தான் இந்த ஜுரம் வருதுன்னே தெரில, ஏன் தான் இந்த இடுப்பு வலி வருது. நம்ம நிறைய புலம்பின்னு இருப்போம். நம்ம எப்போ எல்லாம் பலவீனப்படுறோமோ அப்போ எல்லாம் அவருடைய பலன் எனக்குள் பூரணமாய் விளங்குகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மறுபடியும் எலியாவை தட்டி நல்ல போஜனத்தை ஆண்டவர் கொடுத்து சொல்றார், எலியாவே நீ பலன் இல்லாமல் சோர்ந்து போய் படுத்திருப்பது எனக்கு சித்தம் இல்லை, உன்னை குறித்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உன்னை குறித்த ஒரு தரிசனம் உனக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு இருக்குதுப்பா. உன் தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் நீ எழுந்து ஓடு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சில நேரத்தில் நமக்கு கணவன் இருக்கிறாருன்றதை மறந்து தவறான ஜெபம் செய்கிறோம். நம்மளை நம்பி ஒரு மனைவி இருக்கிறாங்கன்றதை மறந்து தவறான ஜெபம் செய்கிறோம். நம்மளை நம்பி பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பாருங்க, கடன் வாங்கிட்டு மனைவி இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களாச்சே, பொம்பளை பிள்ளைங்களாச்சே, எப்படியாச்சும் கடனை அடைச்சிக்கலான்ற தைரியம் இல்லாமல் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களை நம்பி கர்த்தர் அழகான குடும்பத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்தை மறந்து தப்பான ஜெபத்தை பண்ணாதீங்க. எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் குடும்பத்தை நீ நினைக்கிறியோ இல்லையோ, உன் குடும்பத்தை நான் நினைக்கிற தேவனா இருக்கிறேன். உன் குடும்பத்துக்காக நீ ஓடணும், உன் மனைவிக்காக நீ ஓடணும், உன் பிள்ளைக்காக நீ ஓடணும், உன் பெற்றோருக்காக நீ ஓடணும், உன் சபைக்காக நீ ஓடணும், இந்த ஊழியத்துக்காக நீ ஓடணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்டு இது இப்படி சொல்கிறோம் பாருங்களேன். முதலாவது சாப்பாடை சாப்பிட்டு என்ன பண்ணார் அவர்? சாப்பாட்டின் பலத்தால் வராத ஒரு தேவ பலன் கர்த்தர் பேசிய பொழுது அவருக்குள் வந்தது பிரியமானவர்களே. அல்லேலூயா. சாப்பாட்டால் வர்றது மாம்சிக பலன். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ என்ன பண்ணலாம், இடம் கொண்டு பெருகலாம். ஆனால் தேவ பலன் என்பது கர்த்தர் பேசும் பொழுது மாத்திரம்தாங்க நமக்கு கிடைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். முதல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, தேவ பலன் வரல, சாப்பிட்டு படுத்துட்டாரு. ரெண்டாவது முறை கர்த்தர் பேசுகிறாரு, எலியாவே நீ சாப்பிட்டு உறங்கினது போதும், நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எழுந்து நட. கர்த்தர் பேசும் பொழுது ஒரு தேவ பலன் அந்த மகனை ஆட்கொண்டது பிரியமானவர்களே. அப்போ கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது தான் தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பலனை பெற்றுக்கொண்டதான் நம்ம போக வேண்டிய தூரம் நம்மளால போய் சேர முடியும். வராமேன்னு சொல்லுங்களேன். இங்கே எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்றார், போத ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரால என்னை பிரிக்க கூட பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. மனைவியோ, பிள்ளைகளோ, உலகமோ, சுகபோகமோ, நன்மையோ, தீமையோ, வருங்காலமோ, நிகழ்காலமோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ பவுல் மாம்சத்தில் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். எவ்வளவு ஊழியத்தை செஞ்சார் பவுல், எவ்வளவு சபைகளை ஸ்தாபித்தார். போகிற இடம்லாம் அடி வாங்குறாரு, போகிற இடம்லாம் திட்டு வாங்குறாரு. அவர் தேவ பலன்ல இருந்ததுனால தாங்க ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. தேவ பலன்ல இருந்ததுனால தாங்க ஏசப்பாக்காக சாதிக்க முடிஞ்சிச்சு. தேவ பலன்ல இருந்ததுனால தாங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடிஞ்சிச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், தேவ பலனிலிருந்து மாம்சீக பலனுக்கு வந்து மீண்டும் தேவ பலனை எலியா பெற்றுக்கொண்டார். ரெண்டாவது காரியத்தை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 21, 22, 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இந்த 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் இங்கே சவுலை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதே 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் அப்படின்னா அந்த 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, அந்நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணுகிற ஒரு காரியம். பெலிஸ்தர் இப்போ சவுலின் மேலே சண்டை போட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போட வராங்க. இப்போ இவருக்குள்ள ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, நான் ஜெயிப்பேனா, நான் ஜெயிக்க மாட்டேனா. இப்போ ராஜாக்கள் ஒரு காரியத்தில் ஜெயம் எடுப்போமா எடுக்க மாட்டோமா அப்படின்றத இப்படிப்பட்ட சம்பவங்களின் மூலயமா அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ சவுல் அப்படி கேட்கும்போது ஏசப்பா எந்த உத்தரவும் சொல்லலை. 7வது வசனத்தை வாசிங்க. இப்போ அந்நியாயம் பார்க்கிற ஒரு சகோதரின் இடத்துல இப்போ சவுல் என்ன பண்ணுறாருன்னா போகிறார். இப்போ அந்த அம்மா வீட்டில் போயிட்டு வாசிங்க. அந்த அம்மா சொல்லுது, சவுல் தான் எல்லாருமே சாவடிச்சிட்டாரு அப்படின்னும் போது, இல்லை நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும்? நான் சொல்கிற ஒரு மனுஷனை நீ எழும்பி வர பண்ணு. யாரை எழும்பி வர பண்ணணும்? சாமுவேலை என்ன செய்ய எழும்பி வர பண்ணு. இப்போ சவுல் வந்து சாமுவேல்கிட்ட கேட்குறாரு, பெலிஸ்தர் என் மேலே படம் எடுத்துகிட்டு வராங்க, நான் கர்த்தர் இடத்துல கேட்டேன், கர்த்தர் எனக்கு உத்தரவு சொல்லலை, அதனால தான் நான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போ நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா?
சாமுவேல் அழகா சொல்லிட்டார், நாளைக்கு நீயும் உன் பிள்ளைகளும் என்கிட்ட இருப்பீங்க. இப்போ சாமுவேல் தெளிவாக சொல்லிட்டாரு சவுலுக்கிட்ட, நாளைக்கு நீயும் உன் பிள்ளைகளும் என் கூட இருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாளைக்கெல்லாம் நீ என்ன பண்ணுவ, செத்துருவ. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அதே போல தான் அங்கே நடந்திருக்கும். நான் சொல்ல வர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சவுல் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கும் போது தேவ பலத்திலே துவங்கினார். ஆனால் அவருடைய வாழ்க்கை முடியும் பொழுது மாம்சீக பலத்திலே அவர் எல்லாவற்றையும் செய்தார். மாம்சீக பலத்தில் நாம் எதை செய்தாலும் அந்த காரியம் மரணத்திலே கொண்டு போய் நம்மை சேர்க்கும். மரணம்னா செத்துரும் அப்படின்னு கிடையாது. நீங்க மாம்சத்துல எதை செஞ்சாலும் அது நமக்கு வாய்க்காது, நமக்கு தோல்வியை மாத்திரமே கொண்டு வரும். சவுலுடைய ஆரம்பம் தேவ பலன்ல இருந்தது. ஆனால் சவுலுடைய முடிவை பார்க்கும் பொழுது தேவ பலத்திலே துவங்கின அவர் மாம்சீக பலத்திலே நிற்கும் பொழுது கர்த்தர் அவரை அடித்தார். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் கர்த்தர் கிதியோனை பார்த்து என்னங்க சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஏசப்பா என்னை எப்படி பார்க்குறாரு, உங்களை எப்படி பார்க்குறாரு? பராக்கிரமசாலியே. ஒன்றும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்னை எப்பொழுதுமே பெஸ்ட்டாக தாங்க பார்க்குறாரு. உங்களை நீங்கள் என்னைக்காச்சும் பெஸ்ட்டாக பார்க்குறீங்களா? அப்போ கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கிதியோனே நீ பராக்கிரமசாலி. அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், 13வது வசனம், 15 வாசிக்கிறீங்களா? அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, எப்பா நீ ரொம்ப பராக்கிரமசாலி. இப்ப அவர் ரிப்ளை என்ன பண்றாரு பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கிட்ட தேவ பலனை பத்தி தான் பேசுறாரு. ஆனா நாம எப்பொழுதுமே ஏசப்பா கிட்ட எதை பத்தி தான் பேசுறோம்? ஆண்டவர் நம்மளிடத்துல தேவ பலனை பற்றி பேசி கொண்டிருக்கிறார், நாம் அவரிடத்துல மனித பலனை பேசி கொண்டிருக்கிறோம். எங்கன்னா இணையுமா? நிச்சயமா இணையாது. கிதியோனே, உன்னை குறித்த தரிசனம் உனக்கு வேணா சின்னதா இருக்கலாம், உன்னை குறித்த தரிசனம் எனக்கு ரொம்ப பெருசுப்பா. உன் தரிசனத்துக்காக உன்னை நான் விட முடியாது, என் தரிசனத்துக்காக தான் உன்னை நான் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் சொல்லிட்டாரு, ஜனங்களை கூட்டிட்டு வா, மீதியானவர் உன் கையில ஒப்பு கொடுப்பேன். அங்க 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மீதியானரை உங்க கரத்தில் நான் ஒப்பு கொடுக்க சித்தமாயிட்டேன். இப்போ நான் சித்தம் கொடுத்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருமா? என்ன எண்ணம் அப்படின்னா, என்னால் தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. அதில் 2வது வசனம் கடைசி 3 வரையும் வாசிங்களேன். என் கை என்னை ரட்சித்து, பார்த்தீங்களா, ஆண்டவர் பார்த்தாரு. ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தாலே கர்த்தர் வெற்றியை நம்ம கிட்ட இருந்து எடுத்துடுவார். நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் எல்லாமே, நான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் நம்மை தள்ளுகிறவராக இருக்கிறார். நான் என்கிற சூழ்நிலையில நான் செஞ்சாலுமே நான் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன், அதை காட்டிலும் மகிமையாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்க. கர்த்தர் பார்த்தாரு, நான் என்ற எண்ணம் இங்கே வரக்கூடாதுன்றதுனால எல்லாரும் ஃபில்டர் பண்ணிட்டார். 22,000 பேர் ஆளே காணும், மீதி 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு, இந்த 10,000 பேரையும் நான் வடிகட்ட விரும்புகிறேன், எல்லாரையும் ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு போ, தண்ணியை குடிக்க சொல்லு. நான் எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறனோ அவனை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஜெயத்தை தரப்போகிறேன். கடைசியில் எத்தனை பேர் தான் நின்னாங்க? 300 பேர் தான் நின்னாங்க. அந்த 300 பேரை வச்சு தாங்க ஏசப்பா மகிமையான காரியத்தை தேசத்தில் செய்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் சொல்லி முடிக்கிறேன். கிதியோனுடைய ஆரம்பம் மாம்சத்தில் இருந்தது. என் குடும்பம் மனாசையில் மிகவும் எளியது, அதிலும் நான் மிகவும் சிறியவன். மாம்சத்தில் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கர்த்தர் ஜெயத்தை தரும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவரோடு பேசும் பொழுது அதே கிதியோன் சொல்றாரு, நான் ரொம்ப எளிமையானவன், நான் ரொம்ப சின்னமானவன் அப்படின்னு சொன்ன அதே கிதியோன் 7வது அதிகாரத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம். எப்படி வந்தது இந்த தேவபலன்? கர்த்தரோடு பேசணும்னா தேவபலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, 3 காரியம் தாங்க. நல்லா வீட்டில் போய் தியானிங்க. எலியா கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். தேவ பலத்தின் நிமித்தமாய்
450 பாகால் தீர்க்க தரிசிகளை கொன்றான். அதன் நிமித்தமாக ஒரு லேடி கிட்ட ஒரு செய்தி போது, அந்த அம்மா பயம்படுத்தின அந்த பயத்தின் நிமித்தமா மறுபடியும் மாம்சிக பலனுக்கு வந்தாரு. மாம்சிக பலனுக்கு வந்தது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. மீண்டுமாய் தேவ பலனை பெற்று கொண்டார். அதன் நிமித்தமாய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போனாரு. ரெண்டாவது சவுலை குறித்து பார்த்தோம். தேவ பலன்ல ஆரம்பிச்சாரு, மாம்சிக பலத்துல முடிச்சாரு. மாம்சிக பலன் மரணத்துக்கு வழிவிட்டது. மூன்றாவது ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் கிதியோன். மாம்சத்துல ஆரம்பிக்கிறாரு, மாம்சத்துல ஓடினாரு. ஆனால் அவர் முடிவை பார்க்கும்போது தேவ பலனா இருந்தது. பிரியமானவர்களே,